Hi, welcome to the world of web designing. இது வரைக்கும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோ லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஸ்டைல் ஷீட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹவு டு ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் டெவலப்பிங் வெப் பேஜஸ். அதாவது நம்மளோட வெப்சைட்டில் மோர் தென் ஒன் வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதில் இருக்கிற பேராகிராஃப்ஸ், டேபிள்ஸ், அதுக்கப்புறம் லிங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே டெம்ப்ளேட் மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். அந்த கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலமெண்ட். எந்த செக்ஷனுக்கு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அதில் என்ன ப்ராப்பர்ட்டியை என்ன வேல்யூவில் மாற்ற போகிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பாடி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜி கலர் டிஃபால்ட்டாக ஒயிட்டு. இதில் நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீனாக மாற்றணும்னா அப்போ பாடி அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், அதுக்கு என்ன வேல்யூ மாற்றணும்னா க்ரீன்னு மாற்றணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே டெம்ப்ளேட்டாக ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டேன்னா அதை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்டை தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம இன்லைன் அண்ட் இன்டர்னல் பற்றி இன்டெப்த்தாக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் வெப் பேஜுக்கு காமன் டெம்ப்ளேட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் 2 steps. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் CSS ஃபைல். அப்போ அதை எப்படி எழுதுவோம்? ஹெட் செஷன், அதுக்குள்ள ஸ்டைலுங்கிற டேகு, அதில் டைப்புங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கணும், இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் CSS ஃபைல். அதை சொல்லிட்டு கீழே எந்த எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ மாற்ற போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வித்தின் செட் பேராந்தசிஸ் பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கோலன், என்ன கலர் வேணுமோ அந்த வேல்யூ, ரெட்டுன்னு சொன்னால் ரெட்டு, இல்லைனா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ இது மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் செமிகோலன் கொடுக்கணும் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பாடி செக்ஷனுக்கே நான் வந்து ID1 ID2ன்னு சொல்லிட்டு 2 யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எங்கெல்லாம் ID1 யூஸ் பண்ணுமோ அங்கே ID1 கால் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் ID2 தேவைப்படுதோ அங்கெல்லாம் ID2 கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் ஷீட்டை முதல்ல கிரியேட் பண்ணி வச்சிடறோம். தட் இஸ் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சிடறோம். இதை சேவ் பண்ணுறது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் நேம், அது யூசர் டிஃபைன்டு .CSSன்னு சொல்லி சேவ் பண்ணணும். கீழே ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம எத்தனை வெப் பேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அத்தனை வெப் பேஜஸ்லேயும் ஹெட் செஷனில் லிங்க்குங்கிற டேக் யூஸ் பண்ணி அதில் href இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டைல் ஷீட் நேமை இங்கே கால் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் ரிலேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு இது ஸ்டைல் ஷீட், அதனால ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெமோவுடைய அவுட்புட் தான் இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் டெமோ பார்க்கலாம். இங்கே 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஃபைல் 1 ஒன்று, இன்னொன்று ஃபைல் 2. ரெண்டுத்துலேயுமே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும்னா இந்த ரோஸ் பிங்க் கலர் தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பேராகிராஃப் 1 எழுதியிருக்கேன், இதுலேயும் பேராகிராஃப் 1ன்னு எழுதியிருக்கேன், உள்ள சம் கண்டென்ட் எழுதியிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு சேமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு கான்செப்டை நம்ம முன்னாடி இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கான்செப்ட்லேயும் பார்த்துருக்கோம், இன்லைன் ஸ்டைல் ஷீட் கான்செப்ட்லேயும் பார்த்துருக்கோம். என்ன மாதிரி அதோடைய கலர், அதோடைய பேக்ரவுண்ட், பார்டர், இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இங்கே நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டே எனக்கு என்ன தேவையோ அதை எக்ஸ்டர்னல் CSS அப்படிங்கிற ஒரு ஃபைலில் எழுதி வச்சிடுறேன். ஸோ ஹெட் ஸ்டைல் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் CSS, இதில் எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பாடி பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கோலன், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எழுதிட்டு செமிகோலன். இதே மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக செமிகோலன் மஸ்ட். ஓகேவா? அண்ட் தென் இங்கே ஹேஷ்செக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐடென்டிஃபையர். ஸோ இது மாதிரிலாம் நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்லேயே பார்த்துட்டோம். அதே லாஜிக் தான், பட் இதை தனியாக எழுதி எக்ஸ்டர்னல் CSS.CSSன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறேன், external1 and external2ன்னு சொல்லிட்டு.
ரெண்டுத்துலையுமே ஹெட் செக்ஷனுக்குள்ள என்ன செய்யணும்னா லிங்க்குங்கிற டேக் யூஸ் பண்ணி href மூலியமா இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் டாட் சிஎஸ்எஸ்ஸை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே சொன்ன ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த ரெண்டு வெப் பேஜுக்குமே இம்போர்ட் ஆகிடும். அப்போ கீழே நான் பாடி அப்படின்னு மட்டும்தான் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்துலேயுமே. அப்போ பாடின்னு மட்டும் சொன்னால் டிஃபால்ட்டாக அதோடைய பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கும்? ஒயிட் கலர். அதோடைய கண்டென்ட் எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கணும். ஆனால் நான் முன்னாடியே அதோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே சம் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால அந்த ரெண்டு வேல்யூவும் இங்கே நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு ரெண்டு சைட்லையுமே. தென் கீழே ஹெச்1 பொறுத்த வரைக்கும் நான் இங்கே அந்த டேகுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் மாற்றலை. ஆக்சுவலாக சிஎஸ்எஸ் ஃபைலில் ஹெச்1 அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. அதனால் அதோட டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்குமோ அந்த வியூலே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் எக்ஸ்ட்ரா டேக்ஸாக சென்டரும் அண்டர்லைனும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் அண்டர்லைன் யூஸ் ஆகிருக்கு. பட் பிளாக் கலரில் இருக்குது. அதோடைய சைஸ்லாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? தென் ஹெச்2 பொறுத்த வரைக்கும் இங்கே ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கேன் #hsec2ன்ட்டு. ஸோ அந்த ஐடென்டிஃபையரை கால் பண்ணதுனால இங்கே para1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது ரெண்டு ஃபைல்லையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்டர் ப்ளூ கலரில் இருக்குது, 4 பிக்சலில் இருக்குது, வித் வந்து 75 பிக்சல், அதாவது அந்த பேராக்கு மட்டும் தனியாக பாக்ஸ் போடுற மாதிரி. அண்ட் தென் உள்ளே எழுதியிருக்கிற கண்டென்ட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்ததே தான். ஆனால் இங்கே தனியாக ஒரு ஃபைலில் எழுதிட்டு இங்கே ஹெட் செக்ஷனில் லிங்க் டேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பேராகிராஃப் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையும் கால் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக பேராகிராஃப் பின்னு எழுதினோம்னா அது எப்படி இருக்கும்னா மார்ஜின் நார்மல் அதுக்குன்னு ஒரு மார்ஜின் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிக்சல் லெவலில் தான் இருக்கும். அண்ட் தென் பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? ஃபாண்ட் வந்து டிஃபால்ட் ப்ரௌசருடைய ஃபாண்ட் அந்த வியூவில் தான் இருக்கும். ஆனால் இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்டர் 4 பிக்சலில் இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும் அதோடைய கலர், அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் வந்து 20 பிக்சலில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நான் ப்ரொவைட் பண்ணதுனால எனக்கு ரெண்டு இடத்துலையுமே பேராகிராஃப் ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதோடைய டெமோவை இப்போ பார்ப்போம். அதுக்கு file1 file2 ரெண்டுமே எடுத்திருக்கேன். இங்கே para1 para2ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதோடைய கோடிங் செஷன் பார்ப்போம். பாடி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது H1ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் file1, இங்கே file2ன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு இடத்துலையுமே காமனாக தான் சொல்லியிருக்கேன். H2உடைய கான்செப்ட் நான் இங்கே எந்த ஒரு ஐடென்டிஃபையரும் கொடுக்காததுனால அது டிஃபால்ட்டாக பிளாக் கலர், அதனால் இங்கே பிளாக் கலரில் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் பேராகிராஃப் இங்கே நம்ம இன்லைன் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்லைன் கான்செப்டையும் நான் இங்கே உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு எனக்கு பார்டர் தேவையில்லை, ஃபாண்ட் கலர் என்னவா வேணும், கலர் ஈக்குவல் டு க்ரீன். இப்போ ரெண்டு வெப்பேஜ் இருக்குது, ரெண்டு வெப்பேஜுக்கும் தனித்தனியாக நான் இன்லைன் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி என்கிட்ட 100 வெப்பேஜஸ் இருக்குன்னா இந்த 100 வெப்பேஜஸ்க்கும் நான் இது மாதிரி திருப்பி எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? இல்லை இன்டர்னல்னாலும் ஒரு ஃபைல்லையும் நான் எழுதி ஆகணும். அப்போ ஒரு டைமும் நான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போ இந்த கான்செப்ட்காக தான் நம்ம புதுசாக என்ன கொண்டுட்டு வந்திருக்கோம்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் கொண்டுட்டு வந்திருக்கோம். அப்போ நான் இங்கே என்ன மாற்றணும்னு நினைக்கிறேனோ இந்த லாஜிக்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல பேராகிராஃப்னு சொல்லிட்டு காமனாக ஒன்று வச்சுருக்கேன். அதனால் இங்கே எழுதும் போது பேராகிராஃப்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் போட்டுக்கிறேன், PID2 அப்படின்னு சொல்லிட்டு. தென் இங்கே செட் பேராந்திசிஸ், இங்கே என்ன காப்பி பண்ணமோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நம்மளுக்கு இங்கே டபுள் கோட்ஸ்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு ரீடபிலிட்டிக்காக நியூ லைனில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் கலர் பார்டர் எல்லாமே நம்ம இங்கேயே ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும். அப்போ இங்கே என்ன செஞ்சிடலாம், இதை டெலீட் பண்ணிடலாம்.
3 இடத்துலையுமே சேஞ்சஸ் பண்ணதுனால 3 இடத்துலையுமே நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இங்கே பேரா 1 கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் இங்கே ஐடி கொடுக்கல. அப்போ ஐடி கொடுக்காததுனால சிஎஸ்எஸ்ல இருக்கிற இந்த பிங்கிற இந்த டேக் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. என்னோட ஐடி என்ன இங்கே பிஐடி 2. அதனால் நான் இங்கே என்ன செய்யணும்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு பிஐடி 2. அதே மாதிரி இங்கேயும் ஐடி இஸ் ஈக்குவல் டு பிஐடி 2. இப்போ நான் 2 ஃபைலில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரெண்டுத்தையும் மட்டும் சேவ் பண்ணால் போதும். ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ். ஓகேவா, அப்போ எத்தனை ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அத்தனை ஃபைல்ஸில் எது நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, அதை கரஸ்பாண்டிங்காக நம்ம சேவ் பண்ணோமாங்கிறத இங்கே கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணலனாலும், கரெக்டாக எடுத்துகிட்டு வரலனாலும், லிங்க் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஓகேவா, ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோடைய யூஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம தேவையான டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி வச்சிடுறோம். இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணும் போது .cssன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். அண்ட் கீழே ஆல் ஃபைல்ஸ்ன்னு மாற்றிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே ஹெட் செஷனில் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி நம்ம டைட்டில்ங்கிற டேக் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டைட்டில் டேக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டேக் யூஸ் பண்ணிக்க போகிறோம். லிங்க்குன்ட்டு 2 இடத்துலையுமே லிங்க் இருக்குது. அதில் href is equal to இந்த CSS ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, தென் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஓவர். இப்போ செகண்ட் பேராகிராஃப் போகிறோம். அப்போ செகண்ட் பேராகிராஃப்க்கு இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். H2 அங்கே இருக்கிற அந்த ஐடியை கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஐடியில் என்ன சொல்லியிருக்கேன் நான், பார்டர் வேணும் ப்ளூ கலரில், கண்டென்ட்டும் ப்ளூ கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பேரா 2ங்கிறதும் ப்ளூ கலரில் தான் இருக்குது, இங்கேயும் பேரா 2ங்கிறது ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஓகேவா, தென் பி அப்படிங்கிற அந்த டேகை யூஸ் பண்ணுறேன். அப்போ பிங்கிற டேக்ல இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், பார்டர் க்ரீன் கலரில் இருக்கணும், மார்ஜின் வேணும், பேடிங் வேணும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் பற்றி பார்க்கும் போதே பார்த்துருக்கோம். ஓகேவா, அந்த மார்ஜினோடைய வேல்யூஸ், பேடிங்கோடைய வேல்யூஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம அதிலேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த திங் இங்கே ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பேரா 3. பேரா 3 பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஹெட்டர் வந்து ஆக்சுவலாக ஹெட்செட் 2லேயே இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. அது இல்லாமல் பிங்கிற அந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு க்ரீன் கலர் பார்டர் இருக்கும், உள்ளே இருக்கிற கண்டென்ட் ப்ளூ கலரில் தான் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஏதாவது கான்செப்ட் செட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அலைன் ஈக்குவல் டு ஜஸ்டிஃபைன்னு சொல்லியிருக்கேன், இங்கே கொடுக்கல. ஓகேவா, ஸோ 2 இடத்துலையுமே காமனாக வேணும்னா காமனாகவும் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இங்கே சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்கேன், ஜஸ்டிஃபைன்னு சொன்னதால உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஜஸ்டிஃபையாக இருக்குது, கண்டென்ட்டோடைய வேல்யூ. அதே இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட் பேராகிராஃப், அதனால் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, அப்போ மோர் தென் 1 பேஜஸ்க்கு நம்ம வந்து சேம் டெம்ப்ளேட் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணுமோ அதையும் நம்ம பண்ணலாம். ஓகே, தென் இதே கான்செப்டில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கான்செப்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நான் இன்லைன் கான்செப்ட் சொன்னேன், இப்போ இன்டர்னல். அப்போ இன்டர்னல் என்ன செய்ய போகிறோம், ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ
ஹெட் செக்ஷனில் ஆல்ரெடி நம்மளுக்கு டைட்டில் இருக்குது, லிங்க் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டைலுங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன்னா PID1ன்னு சொல்கிறேன். ஓகேவா? எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு மட்டும் நான் இந்த வேல்யூஸையும் கொடுத்துக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேராகிராஃப் 3 இருக்கிற இடத்துல PID1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும், அது இங்கே இருக்கிற இன்டர்னல் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? எக்ஸ்டர்னல்லேருந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம இந்த இடத்துல ஐடிங்கிறது செட் பண்ணதுனால PID1ன்னு செட் பண்ணதுனால இது எங்கே இருக்குது, இந்த PID1 இன்டர்னலில் இருக்குது. அப்போ அதோடைய வேல்யூ இங்கே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிக்குவோம். Ctrl+S, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரே வெப்பேஜில் மல்டிபிள் கான்செப்டை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம தேவையான இடத்துல மட்டும் இன்லைனோ இல்லாட்டி இன்டர்னலோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த கான்செப்ட் ஓவர். இது இல்லாமல் கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரெண்டுத்துலேயுமே காமனாக எழுதியிருக்கேன். ஸோ இதையும் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் என்ன பார்க்குறோம், காமன் ஸ்டைல் ஃபார் ஆல் வெப் பேஜஸ் இன் எ வெப்சைட். ஓகேவா? தென் அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஹெட் அப்படிங்கிற டேக் உள்ள ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு தேவையான எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு .cssன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அந்த சேவ் பண்ண அந்த ஃபைலை நம்ம எங்கே தேவையோ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெட் டேக்குள்ள லிங்க்குங்கிற டேக் யூஸ் பண்ணணும். அதில் hrefங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். அதில் இந்த ஸ்டைல் ஷீட் நேமை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த திங்ஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ப்ரீ டேகை அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி OL தட் இஸ் ஆர்டர்டு லிஸ்ட், அதில் லிஸ்ட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ ரீகேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் சைட் பை சைட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் தான் எதுவுமே மறக்காமல் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்த்ததோடைய ரீகேப். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் CSS உடைய ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். இதை தேவையான HTML ஃபைல்ஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் லிங்க்குங்கிற டேக் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி லெக்சர் 2ல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி 2 வெப்பேஜ் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றின வெப்பேஜஸை நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த 2 வெப்பேஜும் இப்போ எனக்கு காமனாக இருக்கணும். காமன் டெம்ப்ளேட் மூலயமா டிசைன் நீட் லுக்காக இருக்கணும். அதுக்கு ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த 2 வெப்பேஜுக்கும் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் இந்த செஷனுடைய ஒர்க்ஸா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ரிவ்யூஸையும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஹோப் யூ என்ஜாய் த செஷன். கீப் ப்ராக்டிஸிங். அப்போனா தான் இந்த லாஜிக் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை பற்றின இன்டெப்த் கான்செப்ட்ஸ்லாம் வர செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.